தாயிஃப் நகர தலைவர்களிடமும் மக்களிடமும் இஸ்லாத்தை நபி அவர்கள் எடுத்துச் சொன்னார்கள். தாயிஃப் நகர தலைவன் நபி அவர்களை அவமானப்படுத்தி விரட்டி அடித்தான். நபி அவர்கள் மனமுடைந்து போனார்கள். உண்மையை ஏற்பது உலகத்திற்கு கசப்பாகத்தான் இருக்கிறது. அதை பற்றி நபி அவர்கள் சொல்வதை கேளுங்கள். ஆகவே நான் கவலையுடன் எதிர்ப்பட்ட திசையில் நடந்தேன். கர்னூஸ் ஆலிஃப் எனுமிடத்தை நான் அடையும் வரை நான் சுய உணர்வுக்கு வரவில்லை. அங்கு வந்து சேர்ந்தவுடன் என் தலையை உயர்த்தினேன். அப்போது அங்கே வானத்தில் ஒரு மேகம் என் மீது நிழலிட்டு கொண்டிருந்தது. நான் கூர்ந்து கவனித்த போது அதில் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்னை அழைத்து, உங்கள் சமுதாயத்தார் உங்களிடம் சொன்னதையும் அவர்கள் உங்களுக்கு அளித்த பதிலையும் அல்லாஹ் கேட்டான். அவர்களை நீங்கள் விரும்பியபடி தண்டிப்பதற்கு ஆணையிடுவதற்காக மலைகளுக்கான வானவரை அல்லாஹ் உங்களிடம் அனுப்பியுள்ளான் என்று கூறினார்கள். உடனே மலைகளை நிர்வகிக்கும் வானவர் என்னை அழைத்து எனக்கு முஹம்மன் சலாம் கூறினார். பிறகு, முஹம்மதே, நீங்கள் விரும்பியபடி கட்டளையிடலாம். இந்த இரு மலைகளையும் அவர்கள் மீது நான் புரட்டி போட்டுவிட வேண்டுமென்று நீங்கள் விரும்பினாலும் சரி, உங்கள் கட்டளைப்படி செயல்பட நான் தயாராக உள்ளேன் என்று கூறினார். அப்போது, வேண்டாம், ஆயினும் இந்த நகரத்து மக்களின் வழித்தோன்றல்களில் அல்லாஹுவுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் அவனை மட்டுமே வழிபடுவோரை அல்லாஹ் உருவாக்குவான் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அவர்களை தண்டிக்க வேண்டாம் என்று கூறிவிட்டேன். நூல் புகாரி, இலக்கம் 3231. நபி அவர்களை தவிர வேறு எந்த மனிதராலும் இப்படி கூறியிருக்க முடியுமா என்ன? இன்னா செய்தாருக்கும் நன்னயம் செய்யும் பண்பு அவர்களது இயல்பிலேயே இருந்தது. நபி அவர்கள் மக்கா வந்தடைந்தார்கள். சிறிது நாட்கள் கடந்தன. 10 ஆண்டு கால பிரச்சாரம், ஓய்வற்ற உழைப்பு, சொல்லவியலா பொறுமையும் சகிப்புத்தன்மையும், நெருக்கமானவர்களின் இழப்பு, தன் சகாக்கள் பட்ட துன்பங்கள், அவமானம். நபி அவர்கள் வேறு என்னதான் செய்து விடுவார்கள்? இறைவனின் உதவியை எதிர்நோக்கி இருந்தார்கள். ஒரு நாள் கௌபாவில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. அன்று நபி அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். ஒரு புறம் பெரிய தந்தை மகன் ஜௌஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஒரு புறம் சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரு புறமும் இருவர் உறங்க நடுவில் அயர்ந்திருந்த நபி அவர்கள் இலேசாக கண் விழித்து பார்த்தார்கள். கோவேறு கழுதை இல்லை, அது அதைவிடவும் சிறியதாக இருந்தது. அதற்கு கடிவாளமிடப்பட்டு இருந்தது. சேணம் கூட இருந்தது. அதை கையில் பிடித்திருந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தான் எங்கோ பயணப்பட இருப்பதை நபி அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த வாகனத்தின் பெயர் புராக் என்பதனையும் அறிந்தார்கள். கண் பார்வை எட்டும் தூரத்தில் தன் ஓரடியை எடுத்து வைக்கும் அந்த வாகனத்தில் ஏறுவதற்கு நபி அவர்கள் சிரமப்பட்டார்கள். ஏன் இவ்வாறு செய்கிறாய் முஹம்மதிடம்? அவரை விடவும் அல்லாஹுவிடம் மதிப்பிற்குரியவர் வேறெவரும் உன் மீது ஏறியதில்லையே. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அதட்டல் புராக்கை வியர்வை வழிந்தோடச் செய்தது. நபி அவர்கள் ஏறியதும் பயணம் ஆரம்பமானது. போகும் வழியில் ஒரு செம்மண் குன்றின் அருகே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் கபரில் தொழும் காட்சியை கண்டார்கள். சிறிது நேரத்தில் வாகனம் பாலஸ்தீனத்தில் உள்ள பைத்துல் முகத்தஸை எட்டியது. அங்கே நபி அவர்கள் நபிமார்களான மூசா, ஈசா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வானவரான நரகின் காவலர் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கண்டார்கள். நபிமார்களுக்கு தொழுகை நடத்தும் பேற்றினையும் பெற்றார்கள். உலக முடிவு காலத்தில் பூமியில் குழப்பம் விளைவிக்கப் போகும் தஜ்ஜாலையும் கூட கண்டார்கள். பிறகு வாகனம் கிளம்பி முதல் வானத்திற்கு சென்றது. வானத்தை எப்படி அடைந்திருக்க முடியும்? அதுவும் அந்த காலத்தில் மனிதர்களாலேயே தம் அறிவை கொண்டு விண்கலம் உருவாக்க முடியும் எனில்
வானத்தை படைத்து அதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவனால் முடியாதா என்ன? புராக் முதலாம் வானத்தை அடைந்ததும் என்ன நடந்தது என்று நபி அவர்களின் கூற்றையே கேட்கலாம் வாருங்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் மக்காவில் இருந்தபோது என் வீட்டின் கூரை முகடு பிரிக்கப்பட்டது. அங்கிருந்து வானவர் ஜிப்ரீல் அவர்கள் இறங்கி வந்து என் நெஞ்சை பிளந்தார்கள். பிறகு அதை ஜம்சம் தண்ணீரால் கழுவினார்கள். பிறகு நுண்ணறிவாலும் இறை நம்பிக்கையாலும் நிரம்பிய தங்க தட்டு ஒன்றை கொண்டு வந்து என் நெஞ்சில் அதை ஊற்றி நிரப்பினார்கள். பிறகு என் கையை பிடித்து என்னை அழைத்து கொண்டு வானத்திற்கு ஏறிச் சென்றார்கள். பூமிக்கு அண்மையிலுள்ள வானத்திற்கு வந்தபோது வானத்தின் காவலரிடம் திறங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர், யார் அது என்று கேட்டார். ஜிப்ரீல் அவர்கள், இதோ ஜிப்ரீல் என்று பதிலளித்தார்கள். அதற்கு அவர், உங்களுடன் வேறெவரேனும் இருக்கிறாரா என்று கேட்டார். அவர்கள், என்னுடன் முஹம்மது அவர்கள் இருக்கிறார்கள் என்று பதிலளித்தார்கள். அதற்கு அவர், அவரை அழைத்து வரச் சொல்லி அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டதா என்று கேட்க ஜிப்ரீல் அவர்கள், ஆம், திறங்கள் என்று கூறினார்கள். முதல் வானத்தின் கதவு திறக்கப்பட்டு நாங்கள் வானத்தில் இன்னும் மேலே சென்றபோது அங்கே ஒரு மனிதர் இருந்தார். அவரது வலப்பக்கத்திலும் மக்கள் இருந்தனர், இடப்பக்கத்திலும் மக்கள் இருந்தனர். அவர் தமது வலப்பக்கம் பார்க்கும் போது சிரித்தார், தமது இடப்பக்கம் பார்க்கும் போது அழுதார். பிறகு என்னை பார்த்து, நல்ல இறை தூதரே வருக, நல்ல மகனே வருக என்று கூறினார். நான், ஜிப்ரீலே, இவர் யார் என்று கேட்டேன். அவர், இவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருக்கும் மக்கள் அவர்களுடைய சந்ததிகள். அவர்களில் வலப்பக்கம் இருப்பவர்கள் சொர்க்கவாசிகள், இடப்பக்கத்தில் இருப்பவர்கள் நரகவாசிகள். ஆகவேதான் அவர்கள் வலப்பக்கம் சொர்க்கவாசிகளான தம் மக்களை பார்க்கும் போது மகிழ்ச்சியால் சிரிக்கிறார்கள், இடப்பக்கம் நரகவாசிகளான தம் மக்களை பார்க்கும் போது வேதனைப்பட்டு அழுகிறார்கள் என்று பதிலளித்தார்கள். பிறகு என்னை அழைத்து கொண்டு ஜிப்ரீல் இன்னும் உயரத்திற்கு ஏறிச் சென்றார்கள். பிறகு இரண்டாம் வானத்திற்கு வந்து அதன் காவலரிடம் திறங்கள் என்று கூறினார்கள். அதன் காவலரும் முதலாம் அவர் கேட்டதை போன்றே கேட்டார். பிறகு முன்பு போலவே ஜிப்ரீல் அவர்கள் பதில் கூறிய பின் வாயிலை திறந்தார். ஜிப்ரீல் அவர்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடந்து சென்ற போது, நல்ல இறை தூதரே வருக, நல்ல சகோதரரே வருக என்று கூறினார்கள். நான், இவர் யார் என்று கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல் அவர்கள், இவர் இத்ரீஸ் என்று கூறினார்கள். பிறகு மூசா அவர்களை கடந்து சென்றேன். அப்போது அவர்கள், நல்ல நபியே வருக, நல்ல சகோதரரே வருக என்று கூறினார்கள். நான், இவர் யார் என்று ஜிப்ரீலிடம் கேட்டேன். அவர்கள், இவர் மூசா என்று கூறினார்கள். பிறகு நான் ஈசா அவர்களை கடந்து சென்றேன். அவர்களும், நல்ல நபியே வருக, நல்ல சகோதரரே வருக என்று கூறினார்கள். நான், இவர் யார் என்று ஜிப்ரீலிடம் கேட்டேன். அதற்கு ஜிப்ரீல் அவர்கள், இவர் ஈசா என்று பதிலளித்தார்கள். பிறகு நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடந்து சென்றேன். அவர்கள், நல்ல நபியே வருக, நல்ல மகனே வருக என்று கூறினார்கள். நான், இவர் யார் என்று கேட்டேன். அதற்கு, இவர் இப்ராஹிம் என்று ஜிப்ரீல் அவர்கள் பதிலளித்தார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு ஜிப்ரீல் அவர்கள் என்னை அழைத்து கொண்டு மேலே சென்றார்கள். நான் ஓர் உயரமான இடத்திற்கு வந்தபோது அங்கு நான் வானவர்கள் விதிகளை எழுதிக் கொண்டிருக்கும் எழுதுகோள்களின் ஓசையை செவியுற்றேன். அப்போது அல்லாஹ் என் மீது என் சமுதாயத்தாருக்காக 50 தொழுகைகளை கடமையாக்கினான். அதை பெற்றுக்கொண்டு நான் திரும்பிய போது மூசா அவர்களை கடந்து சென்றேன். அப்போது மூசா அவர்கள், உங்கள் சமுதாயத்தார் மீது என்ன கடமையாக்கப்பட்டது என்று கேட்டார்கள். நான் அவர்கள் மீது 50 தொழுகைகள் கடமையாக்கப்பட்டுள்ளன என்று பதிலளித்தேன். அவர்கள், அப்படியானால் உங்கள் இறைவனிடம் திரும்பிச் சென்று சற்று குறைத்து கடமையாக்கும்படி கேளுங்கள். ஏனென்றால்
உங்கள் சமுதாயத்தாரால் அதை நிறைவேற்ற முடியாது என்று கூறினார்கள். உடனே நான் என் இறைவனிடம் திரும்பிச் சென்று தொழுகைகளின் எண்ணிக்கையை குறைக்கும்படி கேட்டேன். அவன் அதில் ஒரு பகுதியை குறைத்தான். மூசா அவர்களிடம் திரும்பிச் சென்ற போது, உங்கள் இறைவனிடம் திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறி, முன்பு போல் உங்கள் சமுதாயத்தாரால் அதை நிறைவேற்ற முடியாது என்று கூறினார்கள். நான் அவ்வாறே திரும்ப இறைவனிடம் சென்று இன்னும் குறைக்கும்படி கோர, அவன் அதில் ஒரு பகுதியை குறைத்தான். நான் மூசா அவர்களிடம் மீண்டும் சென்று கூறிய போது, உங்கள் இறைவனிடம் திரும்பச் சென்று இன்னும் குறைத்து கேளுங்கள், ஏனென்றால் உங்கள் சமுதாயத்தார் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்று கூற, நான் திரும்பிச் சென்று என் இறைவனிடம் இன்னும் சற்று குறைக்கும்படி கேட்டேன். அதற்கு அவன், அவை 5 வேளை தொழுகைகள் ஆகும், அவையே பிரதிபலனின் 50 வேளை தொழுகைக்கு ஈடு ஆகும். ஒரு முறை சொல்லப்பட்ட சொல் என்னிடம் மாற்றப்படுவதில்லை என்று கூறினான். உடனே நான் மூசா அவர்களிடம் திரும்பிச் சென்றேன். அவர்கள், உங்கள் இறைவனிடம் திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறினார்கள். நான் என் இறைவனிடம் மேலும் சலுகை கோர வெட்கப்படுகின்றேன் என்று பதிலளித்தேன். பிறகு ஜிப்ரீல் அவர்கள் என்னை அழைத்து கொண்டு வானுலகின் எல்லையான சித்ரத்துல் முன்தகாவுக்கு சென்றார்கள். அப்போது நான் அறிய முடியாதபடி பல வண்ணங்கள் அதை சூழ்ந்து மூடியிருந்தன. பிறகு நான் உள்ளே அனுமதிக்கப்பட்டேன். அப்போது அங்கே முத்தாலான கூடாரங்களை கண்டேன். அதன் மண் நறுமணம் வீசும் கஸ்தூரியாக இருந்தது. நூல் புகாரி, இலக்கம் 3207. நபி அவர்கள் சித்திரத்துல் முன்தகாவை கண்டதாக கூறினார்கள் அல்லவா? அது ஒரு சொர்க்கத்து இலந்தை மரம். அதன் இலைகள் யானையின் காதுகளைப் போல் இருந்ததாம். அதன் பழங்கள் பெரும் கூஜாக்களைப் போல் இருந்ததாம். அதன் கீழ்ப்பகுதியில் 4 ஆறுகளையும் கூட கண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அவர்கள் அவர்களது உண்மையான தோற்றத்தில் கண்டார்கள். பிறகு சொர்க்கம், அதன் கஸ்தூரி போன்ற மண், அதன் முத்தாளான தோரணங்கள், அவற்றின் பிரம்மாண்டத்தையும் கண்டார்கள். அதில் ஏழைகளே அதிகம் இருந்ததையும் பார்த்தார்கள். கௌசர் தடாகத்தையும் அதன் துளையுள்ள முத்து கலசங்களையும் கண்டார்கள். பிறகு நபி அவர்கள் பூமிக்கு அழைத்து வரப்பட்டு தாம் உறங்கிக் கொண்டிருந்த இடத்திலேயே கொண்டு வந்து விடப்பட்டார்கள்.